காலையில் நீங்கள் எந்திரிச்ச உடனே ஃப்ரீயாக நடக்க முடியாமல் இந்த மாதிரி நொண்டி நொண்டி நடக்கிறீங்களா? இதுக்கு முக்கியமான ஒரு ரீசன் அச்சிலிஸ் டெண்டினைட்டிஸ் தாங்க. அதாவது இது தாங்க உங்களுடைய கேஸ்ட்ரோனீமஸ் மசில்னு சொல்லுவோம். இந்த தசையிலிருந்து வரக்கூடிய டெண்டான். இந்த டெண்டான் இங்கே இருக்கக்கூடிய குதிங்காலில் இருக்கக்கூடிய கால்கேனியல் எலும்பில் போய் அட்டாச் ஆகுங்க. இங்கே நீங்கள் ஓவராக ஸ்ட்ரெயின் கொடுத்துட்டே இருக்கீங்க, அதிகமாக ப்ளே பண்ணுறீங்க. அதாவது உங்களுக்கு ஒரு 35-40 வயசு ஆயிடுச்சு, ஓடி ஆடி விளையாடுறீங்க, ரொம்ப நேரம் நின்று கிச்சனில் வேலை செஞ்சுட்டே இருக்கீங்க, ஸ்ட்ரெயின் கொடுத்துட்டே இருக்கீங்க. அப்படின்றப்போ இந்த இருக்கக்கூடிய டெண்டான் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி உங்களுக்கு டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிடும், சின்ன சின்ன டேர் ஆக ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே உள்ளுக்குள்ள இன்ஃப்ளமேஷன், உள் வீக்கம் வர ஆரம்பிக்கும். கண்டிப்பாக கால் இந்த மாதிரி இருக்கிறது இப்படி வீங்க ஆரம்பிச்சிடுங்க. நான் படத்துலையும் அதை உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்படி வீங்கிடுச்சுன்னா என்ன மாதிரி எக்ஸசைஸ் பண்ணணுங்கிறத சொல்கிறேன். இப்போ இந்த மாதிரி தரையில் நின்றுக்கங்க. நின்றுட்டு மெதுவாக உங்களுடைய குதிங்கால நல்லா தூக்கணும், மெதுவாக கீழே இறக்கணும், நல்லா மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு தூக்கணும், நல்லா மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு கீழே இறக்கணும். அப்போ இங்கே இருக்கக்கூடிய தசை பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு சுருங்கி விரியும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல ரத்த ஓட்டம் அதிகமாகும். அதனாலேயே அங்கே இருக்கக்கூடிய பெயின் பெட்டர் ஆகும். இந்த எக்ஸசைஸ் கண்டிப்பாக பத்தாதுங்க. அடுத்த வீடியோவில் இதுக்கு என்ன மாதிரி எக்ஸசைஸ் பண்ணணும், என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணணும், நாங்கள் இதுக்கெல்லாம் என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதே போல் ரொம்ப பெயினாக இருக்குது டாக்டர், இப்போ ஏதாவது சொல்லுங்கள் டாக்டர் அப்படின்னீங்கன்னா ஒரு எப்சம் சால்ட்டை கடையில் மெடிக்கல் ஷாப்பில் வாங்கிக்கோங்க. கொஞ்சமாக சுடு தண்ணி வச்சுக்கோங்க. காலை நல்லா அந்த தண்ணிக்குள்ளே வச்சுட்டு நல்லா காலை ஒரு 20 மினிட்ஸ் அசைவு கொடுத்துட்டே இருங்க. அதுக்கப்புறமா நல்லா தூங்கி எதிரிங்க. பெயின் பெட்டராக இருக்கும். இது அப்படி பண்ணியும் சரியாகலைன்னா கண்டிப்பாக அடுத்த வர வீடியோவும் மறக்காமல் பார்த்துடுங்க. தேங்க்யூ.